சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம முத்துவோட கார் பிரேக் ஒயர கட் பண்ண விஷயத்துல எல்லாருமே ரோகிணி மேலதான் சந்தேகப்படுறாங்க. ரோகிணியும் எப்படியும் ஒத்துக்காம பாத்தீங்கன்னா ஏதேதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம முத்து ரோகிணி தான் இத பண்ணியிருப்பா அப்படிங்கறத மட்டும் உறுதியா நம்புறாப்ல. இந்த பக்கம் ஹோட்டல காமிக்கிறாங்க. நம்ம ரவி வேலை செய்யற ஹோட்டல்ல தான் அந்த ஓனர் இருந்துகிட்டு நம்ம ஹோட்டல் சென்னையில இருக்கிற டாப் 5ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரோகிணிய சாரி ஸ்ருதிய கூப்பிட்டு வச்சு, அப்ப ஸ்ருதி பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் ரவி தான். ரவி டேஸ்டா சமைக்கவும் தான் நம்ம ஹோட்டல் டாப் 5க்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஓனர் இருந்துகிட்டு, இல்ல அவரு சமையல் மட்டும் இல்ல, நானும் பாத்தீங்கன்னா நெறைய மார்க்கெட்டிங் பண்ணேன். அதனால தான் டாப் 5 வந்துச்சு அப்படின்னு சொல்ல, 2 பேருக்குமே வாக்குவாதம் அங்க பெரிய ஒரு கலாட்டாவே ஆயிடுது. உடனே ரவிய பாத்தீங்கன்னா, "நீ உடனே ரிசைன் பண்ணு. வேற செஃப் வச்சு இவங்க சமைச்சுக்கிட்டும். அப்ப தெரியும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம முருகன் அமௌண்ட்ட எடுத்துக்கிட்டு ரோகிணி கிட்ட குடுக்குறாப்ல. ரோகிணி அந்த பணத்த எடுத்துக்கிட்டு போய் நேரா சிட்டி கிட்ட குடுத்து, அந்த நகையையும் வாங்கிடுறாங்க. ஸோ அந்த நகைய வச்சு பெரிய பிளானே போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்ப ரோகிணி அந்த திருட்டு நகைய வாங்கிட்டாங்க. என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. அதெல்லாம் பின்னாடி தான் வரப்போகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம ரவியும், ஸ்ருதியும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவி வேலைக்கு கிளம்புறாப்ல. ஸ்ருதி இருந்துகிட்டு, "இல்ல நீ போகக்கூடாது." அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.